பொங்கல் பரிசு தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வழங்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பொங்கல் பரிசு பணம் தொகுப்பை அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து வழங்க வலியுறுத்தல். பொங்கல் பரிசு பணத்தை அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டதாக ரேஷன் கடை ஊழியர்கள் கூறுவதால் குடும்ப அட்டைதாரர்கள் அதிர்ச்சி. 25% மேலானோர் பொங்கல் பரிசை வாங்காத நிலையில் 5 நாளில் நிறுத்திய விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்ட போல் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தோம் என விடியா திமுக சொல்ல முடியுமா? பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி. திமுக இருக்கிற திமுக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, முதலமைச்சர் இருக்கிறீங்க, இன்னைக்குதான் உங்க இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு திட்டம் வாங்கி கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு திட்டம், இவ்வளவு திட்டம் அடிக்கிற ஒரே ஒரு திட்டம் திமுக ஒரு திட்டம் நீ கொண்டு சொல்லு பார்ப்போம். எதுவுமே செய்யாம 3 வருஷம் ஓட்டிட்டான். மின் கட்டண உயர்வால் அனைத்து தொழில்களும் சீரழிந்து விட்ட நிலையில் புதிதாக தொழில் ஈர்ப்பு மாநாட்டை பொம்மை முதலமைச்சர் நடத்தியிருப்பது வேடிக்கை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் விமர்சனம். இன்னும் கரண்ட் பில் தொழிலாளர் யாரு தொழிலும் செய்ய முடியுங்க? பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் மஞ்சில் நிறைய ஃபேக்டரி இருக்கு, யாரு தொழில் செய்ய முடியாது. பீக் சொல்லி 8 மணி நேரம் போட்டிருக்காங்க. எங்கேயுமே எந்த மில்லோட கோயம்புத்தூர் பூரா எல்லாம் முடியும், கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஃபேக்டரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக முதலீட்டு மாநாடு நடத்துறாங்க. எல்லாம் நடி இருக்கிறவங்களே பிச்சுட்டு ஓடுறாங்க. சமூக வலைதளங்களில் சமூக பிரச்சனைகளை பதிவிட்டால் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் விடியா அரசின் ஏவல் துறைக்கு கடும் கண்டனம். காவல்துறை நேர்மையாக செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சைதான் கருணாநிதிக்கு முதல்வர் பதவி கிடைத்தது என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மக்கள் வாக்களித்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகவில்லை என விமர்சனம். நெடுஞ்செழியன் அவர்களும் கருணாநிதியும் போட்டி போடுகின்றார்கள். போட்டி போடுகின்ற போது கருணாநிதி நேராக சென்று தலைவர் காலில் விழுந்தார். ஐயா, நீங்கள் நினைத்தால் தான் நான் முதலமைச்சராக முடியும், இல்லை என்றால் நெடுஞ்செழியன் வந்து விடுவார் என்று சொன்னார். தலைவர் அவர்கள் பார்த்தார், ஏதோ நல்லவர் போல கால் எல்லாம் வந்து விழுகிறார், கேட்கின்றாரு என்று சொல்லி அன்றைய தினம் தெரியாமல் செய்த தவறின் காரணமாகத்தான் ஒரு விபத்திலே முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி. தலைவர் போட்ட பிச்சை தான் கருணாநிதி உடைய மக்கள் வாக்களித்த ஒரு முதலமைச்சராகவில்லை. விடியா ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்பனை அமோகம். ஆளும் கட்சியினரே கஞ்சா விற்பனை செய்வதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. சென்னை ஆம்பத்தூரில் உள்ள ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. தஞ்சை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு. தில்லு முள்ளுக்கு துணை போகும் விடியா அரசின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். மானாமதுரையில் தனியார் விடுதி தூய்மை பணியாளர் கொலை வழக்கு. கொலையை மறைக்க முயன்ற அமமுக பிரமுகர் உட்பட 2 கைது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கந்திலி காவல் நிலையம் அருகே இளைஞருக்கு கத்திக்குத்து. விடியா ஆட்சியில் காவல் நிலையம் அருகே சர்வசாதாரணமாக அரங்கேறும் குற்ற சம்பவங்கள். திருப்பத்தூரில் குலுக்கல் முறையில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கிய தலைமை ஆசிரியர். பழுதான சைக்கிளை கொடுத்தால் பிரச்சனையாகிவிடும் என்றும் மாணவர்களே அவர்களுக்கான சைக்கிளை தேர்வு செய்துவிட்டால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றும் அடடே விளக்கம். ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லை, அது இல்லை, எனக்கு வீலு டயர் எல்லாம் பஞ்சர் இதுதான். அப்படி வரும்போது என்ன இப்போ பிரச்சனை வராது எனக்கு, ஏன்னா ஹெட் மாஸ்டர் என்னை பார்த்து கொடுத்தாரு, இவங்களை பார்த்து கொடுத்தாங்கன்ற மாதிரி வருவாங்க. ஓகே. சென்னை அரசு மருத்துவமனைகளில் கேட்பாரின்றி கிடக்கும் 70க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் சடலங்கள்.
காவல்துறையினரின் அலட்சியத்தால் பிணவரைகளில் சடலங்கள் தேங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. பருவநிலை மாற்றம் காரணமாக நாடு முழுவதும் வைரஸ் காய்ச்சல் பரவும் அபாயம். தமிழ்நாட்டில் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் விடியா திமுக அரசு எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பதியில் தயாரான 1,00,000 லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைப்பு. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு. டெல்லியில் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை. குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக டெல்லி காவல்துறை அறிவிப்பு. அமெரிக்காவின் மியாமி சர்வதேச விமான நிலையம் அருகே நடுவானில் தீப்பிடித்து எரிந்தபடி சென்ற சரக்கு விமானம். விமானத்தை உடனடியாக தரையிறக்கியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. இந்தியா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து 5வது நாடாக நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஜப்பானின் லேண்டர். நிலவில் தரையிறங்கிய லேண்டர் வேகமாக தனது சக்தியை இழந்து வருவதாக ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையம் தகவல். பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் ட்ரோன் மூலம் கடத்தி வரப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். பஞ்சாப் மாநிலம் ஃபிரோஸ்பூர் அருகே ட்ரோனை சுட்டு வீழ்த்தி ஆயுதங்களை கைப்பற்றியது எல்லை பாதுகாப்பு படை.